பதில்லை தாமினி. இது உண்மைதான். இதில் எந்த மாயமும் இல்லை. இது உண்மையே. உன்னுடைய மாயைகளிலிருந்து வெளியே வந்துவிடு தாமினி. உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெற்றுத்தந்தான். அதன் பிறகு நீ சனியை நேசிக்க துவங்கினாய். பதிலை கூறிவிடு. நான் சூரியலோகத்தின் ஒரு கைதியாவேன். என்னை காதலிப்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ நிச்சயம். அதன் மூலம் நீ தாமினியையும் அவரது தந்தையையும் இந்திரதேவரின் வாயிலாக அவர்களை அவமதித்து விட்டாய். அவர்கள் உனக்கு வழங்கும் தண்டனை மிகவும் கொடியதாகிவிடும். ஆகட்டும், கூறிவிடுகிறேன். இன்றிலிருந்து யமன் மற்றும் தாமினியின் திருமண விழா ஆரம்பமாக போகிறது. ஆச்சரியம்! ஒரு சிறிய விழாவை இவ்வளவு தாயார், தந்தையார் மற்றும் கந்தர்வ ராஜாவை எதற்காக அழைக்கவில்லை? இந்த விழாவானது எளிமையான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் நான் அவர்களை அழைக்கவில்லை. எனக்கு எனது பணியை கற்றுத்தராதே எமி. திருமண விழாவை ஏற்பாடு செய்வதில் ஒன்றும் சதித்திட்டம் இல்லை. இதை சதித்திட்டம் என்று நான் எப்பொழுது கூறினேன்? அன்னைக்கு நீ துணையாக வந்துள்ளாய் இல்லையா? தர்மராஜா யமனின் திருமணம் நடைபெறுவதற்கு சற்று நாட்களே மீதமுள்ளது. அதன் பிறகு யமனும் ஒரு குடும்பக்காரி. அதனால் உனக்கு இது போன்ற விழாக்களை பொறுத்தவரை பரிச்சயமானதாக இருக்கும். நீயோ கலை மனைவியின் அன்பு வந்தவுடன் ஒருவனால் எப்படி நண்பனை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும்? அதனால்தான் இந்த நாட்டியக்காரிகள் அனைவரும் இங்கு இருப்பது அவசியமாகும். ஆனால் மேலும் ஒரு கந்தர்வ நாட்டியக்காரி தன்னுடைய நடனத்தினால் எவரையும் மயக்கி வீழ்த்தக்கூடியவர். அப்படித்தானே தாமினி? உள்ளது. சடங்குகளில் பிழை உள்ளது. செய்வது தீய கர்மமாகும். சூரிய குடும்பத்தில் தீய கர்மம். ஆதலால்